நம்முடைய சகோதரர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்கள் ஊட்டியிலிருந்து நமக்காக இப்பொழுது மலைப்பாகங்கள்லாம் ஒரே சரிவு பார்த்துருப்பீங்க, அழிவுகளையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஏரியாவில் இருந்து தான் அவர் வந்திருக்கார். அது பக்கத்தில் அவங்க ஊர்லேயே பெரிய மழை. நான் 2 நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவரே சகோதரர் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறணும். 2 தடவை வர்றேன்னு சொல்லி அவர் வரவே முடியல, தடைப்பட்டது. ஒரு தடவை வர்ற வழியிலேயே ஆக்சிடெண்ட் ஆகி அப்படி வர முடியாமல் போச்சு. இந்த முறை எப்படியாவது அவர் எங்களுக்கு கொண்டு வரணும் ஆண்டவரேன்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து இறங்கணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணோன்னு வந்தாச்சுன்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு சரி, கடவுள் இன்றைக்கு அவர் அழைத்து வந்ததற்கு கடவுளுக்கு கோடி ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன். எனவே அருமையான சகோதரர்களே, அவர் இந்த தேசம் முழுவதும் சென்று செய்தி கொடுக்குற சகோதரர் உங்களை எல்லோருக்கும் தெரியும். அவர் செய்தி வழியாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் சகோதரர் இங்கு வந்து நமக்கு கொடுக்குற செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே 60-100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நின்று சகோதரருக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எல்லோரும் எழுதி நிற்போம். எல்லோரும் எழுதுங்க. உங்கள் கரங்களை அவரை நோக்கி நீட்டுங்க. வல்லமை உங்களிடமிருந்து அவருக்கு வர வேண்டும். நீங்கள் அவரை நீட்டும்பொழுது உங்களிடமிருந்து அந்த வல்லமை அவருக்கு வர வேண்டும். இப்பொழுது நாம் கரங்களை நீட்டி அவரை நோக்கி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, தர்மையான சகோதரனை நீர் அழைத்து வந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயங்களின் தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மகனை நீர் கொடுக்கிற செய்தி எங்கள் வாழ்க்கைக்கு 60-100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். அவர் நாவிலிருந்து நீர் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியை இந்த இடம் முழுவதை நீர் உம்முடைய அபிஷேகத்திற்குள் வைத்துக்கொள்ளும். மகனை பூர்ணமாக அபிஷேகத்தால் நிரப்பும். அவர் உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மிடமிருந்து வரட்டும். ஆண்டவரே, அவரை நீர் முற்றிலுமாக மறைத்து கொண்டு இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களை அறிகிற ஊடுருவி காண்கிற கடவுள் ஒவ்வொருவருக்கும் தகுந்த வார்த்தையை ஆண்டவரே இந்த மான்வழியாக நீர் பேசும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். தொடர்ந்து மானை ஆசீர்வதியும், அவருடைய பணிகளை ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவரை நீர்தாமே பலப்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த இந்த மகனை பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி வரவேற்போமா? கரங்களை தட்டி வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya. ஹalleluya. இந்த அருமையான இரவு நேரத்தில் இயேசுவின் ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள் நம்மை நிரப்பும்படியா ஒரு வினாடி கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசுங்க. உம்முடைய பாதத்தில் எடுபடாத ஒரு நல்ல பங்கு இந்த இரவில் எனக்கு கொடுங்கய்யா. மதலேன் மரியாள் இயேசுவின் பாதங்கள் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டாங்க. எடுபடாத நல்ல பங்கு இந்த இரவு நமக்கு. எத்தனையோ தேவைகளோடும் வேதனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த தியான இல்லத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எடுபடாத நல்ல பங்கை கொடுக்கும்படி அர்ப்பணிப்போம். பரிசுத்தமும் இரக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையான இந்த இரவுக்காக, இந்த நள்ளிரவுக்காக உமக்கு கோடி நன்றி ஐயா. இதோ உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நீர் அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், விழித்திருந்து உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆவியும் ஜீவனுமான நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலும் இயேசுவே ஆத்துமாவிலும் ஆவியிலும் நிரம்பட்டும் அப்பா. எல்லா தடைகளும் உடையட்டும். குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகட்டும். விசேஷமாய் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வந்தார்களோ அத்தனை மக்களையும் நீர் சந்தியும். இந்திய தேசம் முழுவதற்குமாய் இந்த இரவு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம்
வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் அமருவோம். பைபிள் எடுத்திருக்கவங்க எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் இங்கே வரலை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, நீங்கள் வாழுகிற பகுதிக்காக, உங்கள் பங்குக்காக, விசேஷமாக இந்திய தேசத்துக்காக இன்றைக்கு இரவு ஆண்டவர் விசேஷித்தவங்கன்னு கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சத்ரு ஒரு பக்கம் வந்து, ஐயோ நீ விழித்திருந்தா எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி பலவிதமான பலவீனங்களை கொண்டு வரலாம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஐயா, என்னை ஒரு பிரதிநிதியாக நீங்கள் உட்கார வச்ச முடிய வார்த்தைகளை பேசுகிறீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி விழிப்பாக இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, ஆவியில் அனலாக இருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 43ஆம் அதிகாரம் 15 21 முடிய அந்த 7 தீர்க்க தரிசனங்கள் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43 15 21 முடிய. நானே உங்கள் தூயவரான ஆண்டவர், தூயவரான ஆண்டவர், இஸ்ரேலை படைத்தவர், இஸ்ராயேலை உன்னை நான் படைத்தவர், உங்கள் அரசர், உங்கள் அரசர் நான். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும். பாருங்க, இந்த கடல் பகுதியில் இருக்கிறதுனால அவர் நம்ம கூட பேசும்போது எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு. கடலுக்குள் வழியை ஆயத்தப்படுத்தினவரும் ஏற்படுத்தினவரும், பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும். இந்த பொங்கி எழும் இந்த கடல் சீற்றங்களுக்கு மத்தியில், அலைகளுக்கு மத்தியில், கடலுடைய கோர தாண்டவத்துக்கு மத்தியில் ஒரு பாதையை உண்டாக்கினவரும், தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோராய் ஒன்றாய் கூட்டி வந்தவரும். இந்த தேர்களையும் படைகளையும் இராணுவங்களையும் குதிரைகளையும் உனக்கு விரோதமாய் செயல்பட்ட எகிப்தில் 430 ஆண்டுகள் உன்னை வாட்டி வதைத்த எல்லா விதமான உபத்திரங்கள், எல்லா விதமான சத்துருக்களை நான் அப்படியே கூட்டி வந்து அவர்கள் இயலாதவாறு, அவங்க எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. Praise the Lord. Praise the Lord. என்னோடு உங்களோடு பேச வரும்போது அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உனக்கு ராஜா, உனக்கு எதிராக வந்த ஜனங்களை எல்லாம் நான் அழைத்து வந்து எல்லா சத்துருக்களையும் போராட்டங்களையும், ஏதோ குதிரைகளையும் வீரர்களையும் தேர்களையும் நான் கூட்டிகிட்டு வரவர், சமுத்திரத்தில் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர், பொங்கி எழுகிற கடலுக்குள் பாதையை உண்டாக்குறவர், நான் உன்னோடு பேசுகிறேன். எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கம்மா. சாதாரணமாக அவர் பேசலை. வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. மகளே மகனே, இந்த இரவு உனக்கு ஏராளமான சத்துருவின் தொல்லைகள் உண்டா? உன்னை பின்தொடருகிற கொள்ளை நோய்கள் உண்டா? உன்னை வாட்டி வதைக்கிற பொருளாதார தடைகள் உண்டா? எல்லாவற்றையும் கூட்டி வந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி எரிகிற திரியை அணைப்பது போல் அணைக்கிற உன் தேவனாகி ஆண்டவர் நான் உன்னோடு பேசுகிறேன். மகளே மகனே, நான் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை நிறைந்தவர். உன்னோடு பேசுகிறவர் யார் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே நீ தாகத்தோடு என் வார்த்தைகளை கேட்பேன்னு சொல்லி அப்படியா தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அநேக இடங்களில் இப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தலை. இந்த இரவு, இந்த மாதத்திற்கு, இனி வரக்கூடிய காலங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இப்படியா வெளிப்படுத்துகிறார். என்ன பேசினாரு வாசிக்கலாம். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். முன்பு நடந்தவற்றையெல்லாம் நீங்க மறந்துருங்க. முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி எல்லாம் நீங்க சிந்திக்காதிருங்க. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பாலை நிலத்தில் நான் பாதையை அமைக்கிறவர்.
பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். பாலை நிலங்களிலே நீரோடைகளை தோன்ற செய்கிறவர். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். குள்ள நரிகளும் தீ கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். குள்ள நரிகளும் தீ கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். என் புகழை எடுத்துரைப்பாங்க. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய காரியங்களை நான் செய்கிறேன். எல்லாம் புதுசா, ஒரு நியூ ரெனிவல். பழையதெல்லாம் நீ சிந்திக்காத. கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மறந்துரு. ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, ஐயோ இப்படி ஒரு நெருக்கடி, ஐயோ இப்படி ஒரு போராட்டம், என்னை பிசாசு இப்படியா உபத்திரப்படுத்துது. பல நிலைகளில் இந்த கடந்த காலங்களில் நான் படாத பாடுபட்டுட்டேன்னு சொல்லி முந்தி நடந்தவற்றை நினைக்காத, மறந்துரு. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதுசாக உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறேன், அது இப்பொழுதே இந்த இரவே தோன்றுன்றார். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. எல்லாம் புதியதா ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். புதிய எல்லாத்துலேயுமே ஒரு நியூ. எவ்வளோ சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பெஞ்சமின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறது. ஒரே மகன்தான் சவுல். 2 கழுதைங்க காணாது போயிடுச்சு. தேட சொல்லி அனுப்புகிறார் அவங்க அப்பா. அந்த கழுதையை தேடி போகிறாரு. கழுதைகள் கிடைக்கல, வழியும் தெரியல வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு. தகப்பனுக்கும் கவலை, மகனுக்கும் கவலை. கூட போன பணியாளன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிறான். இன்றைக்கும் மகனே மகளே, நீ இயேசுவை மறந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்து, உன் சொந்த வெள்ளத்தில் எதையோ தேடி போனாயோ, தேடினது உனக்கு கிடைக்கல. இன்னைக்கு திசை மாறி, வழி மாறி, எல்லா இடத்துலையும் ஒரு திகிலோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு நீ காணப்படுகிறாயா? பாருங்க, அந்த வனாந்தரத்தில் அந்த சவுல் அப்படியாய் காணப்பட்டார். அந்த நேரத்தில் தான் அந்த வேலைக்காரன், இதோ இந்த ராத்திரி ஒரு வேலைக்காரனை போல ஆண்டவர் அந்த ஊட்டி மலை பிரதேசத்திலிருந்து, குளிர் பிரதேசத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள்லாம் டிவியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு மழையும் காற்றும், இயற்கை மாற்றங்கள். அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் ஒரு வேலைக்காரனை போல உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அந்த வேலைக்காரர் சொன்னால், இந்த ஊரில் சாமுவேல் இறைவாக்கினர் இருக்கிறாரு, வா சவுல் நம்ம அங்கே போகலாம். சவுல் சொல்கிறாரு, அவர் கொடுக்கறது என்னிடத்துல ஒன்றும் இல்லை, பரவாயில்லவா எங்கிட்ட இருக்குது போகலான்னு சொல்லி அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய ஊழியனை தேடி வரும் பொழுது, இயேசுவின் வார்த்தைகளுக்காக வரும் பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, இதோ உன்னை தேடி ஒருவன் வருவான், அவனை இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய கவலை, அவனுடைய தேடல், அவனுடைய இழப்பு, அவனுடைய திசை மாற்றம், அவனுடைய தவிப்பு, அவனுடைய தனிமை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய மனிதனாய் நான் அவனை உருவாக்க போகிறேன் என்று சாமுவேல்கிட்ட எல்லாம் சொல்லிட்டார். அவனுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்து, மாடி அறையில் கொண்டு போய் அவனோடு பேசு, அதிகாலையில் அவனை நீ அபிஷேகம் பண்ணு, பல காரியங்கள் ஆண்டவர் சொன்ன. இன்னைக்கு ராத்திரி மகனே மகளே, நீ பழைய கசப்பான வேதனை மிகுந்த அனுபவங்களோடு இந்த இரவு நீ வந்திருக்கலாம். உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீர் வருவதற்கு முன்பாகவே இந்த தியான இல்லத்தில் உனக்காய் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் உனக்கு புதுசாக கொடுக்கணும்னு வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 1வது இறைவார்த்தையை வாசிங்க. ஆமென். அப்போது சாமுவேல் சவுலுக்கு பின்பு தைல குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவனை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி
உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோ? இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்யமீன் எல்லையாம் செஸ்குவில் ராக்கேலின் கல்லறை அருகே இரு மனிதரை கண்டாய். அவர்கள் உன்னிடம் நீங்கள் தேடி போன கழுதைகள் அகப்பட்டு விட்டன. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பாருங்க, முதலாவது ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் நீ என்ன எல்லாத்துக்கெல்லாம் தேடிட்டு இருக்கிற, எதெல்லாம் உனக்கு ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் உனக்கு விடுதலை அடைஞ்சா நல்லா இருக்கும், எந்த வியாதியெல்லாம் உன்னை விட்டு விலகுனா நல்லா இருக்கும், எந்த துஷ்ட சக்திகள்லாம் உன்னை விட்டு, எதெல்லாம் நீ பாசிட்டிவாக நினைக்கிறியோ அத்தனையும் உனக்கு கிடைக்கும். உன் சொந்த பலத்தில் இல்லை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசிங்க 5வது இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் வாசிங்க 5, 6, 7. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சவுல் இடத்துல பேசுகிறார் பாருங்கள். அதே அதிகாரத்தில் யார் எடுத்தாலும் வாசிங்க. இதோ தேவ பிரசன்னத்துக்கு உன்னை நான் அழைத்துட்டு போவேன். நீ காடுகளில் போய் எதையும் தேடுறதில்ல, உன் பலத்தில் தேட வேண்டாம். என் அபிஷேகம் உன் மேலே இறங்கிட்டா உன்னை தேடி தீர்க்கதரிசிங்க வருவாங்க, உன்னை தேடி இறைவாக்கினர்கள் வருவாங்க, உன்னை தேடி என் ஜனங்கள் வருவாங்க. வாசிப்போம். ஆமென். நகருக்குள் நுழையும் போதே வேறு மனிதனாவாய், புதிய மனிதனாவாய். உன்னை தேடி அபிஷேகங்கள் வரும், உன்னை தேடி வல்லமைகள் வரும், உன்னை தேடி ஆண்டவருடைய பிள்ளைங்க வருவாங்க, உன்னை தேடி தேவ பிரசன்னம் வரும், உன்னை தேடி எல்லாம் வரும். அவ்வளோதான். நீ நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நீ தேடுறதெல்லாம் உனக்கு முன்னாடி வரும். வானம் திறந்து பரலோகத்திலேருந்து உனக்கு ஒத்தாசை வரும். பரவச பேச்சு பேச முடியும். ஒரு புதிய அனுபவம் உனக்கு. நீ புதிய மனிதனாவாய், வேறு மனிதனாவாய். நீ எதை செய்ய நினைக்கிறியோ அது உனக்கு சாதனையாய் மாறும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். சமுத்திரத்துக்குள்ள வழியை உண்டாக்கினவரும், பொங்கி எழும் கடல் அலைகளுக்கு மத்தியில் பாதையை உண்டாக்கினவரும், உன்னை விரட்டி அடிக்கிற எல்லா சத்துருக்களையும் ஒன்று சேர்த்து அந்த சமுத்திரத்திற்குள் விளக்கு திரியை நசுக்குவது போல நசுக்கி எழுந்திருக்க முடியாது செய்கிறவருமாகிய ஆண்டவர், நான் உன்னோடு பேசுகிறேன். மகனே, மகளே, கடந்த காலங்களை பற்றி நீ சிந்திக்காது. பழைய கசப்பான அனுபவங்களை தூக்கி எறி. உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற உபத்திரங்கள், வேதனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள், பிசாசின் கிரியைகளை நினைக்காது. இன்றைக்கு இரவு நான் புதிய காரியங்களை உனக்கு செய்கிறேன். அது இன்றைக்கே தோன்றும். முதலாவது ஆண்டவர் ஒரு புதிய மனிதனாய், புதிய ஒரு சிருஷ்டியை ஆண்டவர் இந்த இரவு நம்மை மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த அபிஷேகம் வரும்போது டோட்டலாக மனுஷனே நம்ம புதுசாக வேறு மனிதனாவாய். நீ எதெல்லாம் செய்கிறியோ நான் அதை வாய்க்க செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் அந்த அபிஷேகம். இதுதான் அபிஷேகம். அக்னி, வல்லமை, பிரசன்னம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களை ஒரு அபிஷேகம் நிரப்பும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பழைய கசப்பான எல்லாம் மறக்க செய்வார். புதிதாக இதை தோன்றும். முழுவதும் மனிதனை மாத்திரம் மாற்றதில்லை, அந்த மனிதனுக்குள்ள என்னெல்லாம் புதுசு புதுசாக வைக்கிறாரா. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் 36வது அதிகாரம் 25வது ஒரு இறைவார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு நான் இதை செய்ய ஆசைப்படுகிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து எப்படி சவுலை புது மனிதனாய், வேறு மனிதனாய் மாற்றி என்னெல்லாம் அவர் எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினாரு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய பாஷை, அந்நிய பாஷை, ஒரு புதிய ஆராதனை, ஒரு புதிய தேவ பிரசன்னம், ஒரு புதிய அபிஷேகம். எல்லாத்தையும் வேறு மனிதனாய், புதிய மனிதனாய் ஆண்டவர் மாற்றினார். கவலை போயிடுச்சு, தேடல் போயிடுச்சு, பழைய கசப்பு போயிடுச்சு, திசை மாறினது போயிடுச்சு. ஒரு நேரிய பாதை, ராஜபாதையில் ஆண்டவர் நடத்தினார். ரெண்டாவது பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அனுப்பி அவருடைய ஜனங்களுக்கு என்ன புதுசா கொடுக்கிறாரா? வாசிப்போமா? நான் உங்களுக்கு தூய நீரை நான் தெளிக்கும் போது நீங்க அழுக்குல இருந்தெல்லாம் தூய்மை ஆயிருவீங்க. எல்லா சிலை வழிபாடு தீட்டை நான் அகற்றி புதிய இருதயத்தை கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிய இருதயமா? கல்லான இதயத்தை எடுத்துருவார். இந்த அபிஷேகம் பாருங்க, சவுலை புதிய மனிதனாக மாற்றியது போல இந்த தூய நீர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளா கவலைப்படுகிற, வேதனைப்படுகிற, கசப்புகள் வைத்திருக்கிற, மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத இருதயம் என்ன ஆயிடுது? கல்லா மாறி போகுது. பிரைஸ் தி லார்ட். நான் கடந்த மாதத்தில் ஒரு பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆர்ட் ஐசியில், கார்டியாக் ஐசியில் எல்லாம் படுத்திருக்கிறாங்க. மிஷின் சத்தங்கள் தான் கேட்குது. அங்கே ஒரு சகோதரருக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்போது இறுதி அறுவை சிகிச்சை தான், பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், கல்லான இருதயத்தை எடுத்துட்டு புதிய இருதயத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். அவன் சொன்னான், ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது, டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாம் ஸ்டோனுங்க ஃபார்ம் ஆகிருக்குது. அதில் என்ன எவ்வளோ உண்மை பாருங்கள். மகனே, மகளே, உன் இருதயம் பழையதை நினைத்து நினைத்து, பழைய அனுபவங்களை பேசி பேசி பேசி, பழைய கஷ்டங்களை, உன்னை பின்தொடர்ந்த எல்லா போராட்டங்களை, வியாதிகளை, துஷ்ட மனுஷரை, உனக்கு விரோதமான செயல்கள் செய்தவங்களை எருகி போய் மன்னிக்க முடியாத, இரக்கம் கொடுக்க முடியாத ஒரு சதையில்லாத இருதயமாய் மாறி போயிருக்குதான். நான் அந்த இருதயத்தை புதிதாய் மாற்றுகிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொன்னார், இதோ நான் புதிய செய்கிறேன், பழையதை நினைவு கூறாத, மறந்துரு, நான் புதிய காரியங்களை செய்கிறேன். புதிய மனிதனாய் ஒரு அபிஷேகம் மாற்றுகிறது. இதோ புதிய இருதயம் உள்ளவர்களாய் இந்த ராத்திரி அன்பு தனியறதுனால இருதயங்கள் நின்று போகுதான். இன்றைக்கி இருதயத்தில் அநேக வியாதிகள், இன்றைக்கு இருதயம் கல்லாய் மாறுகிறது. எல்லாவற்றையும் இயேசு மாற்றுகிறார். எப்படிப்பட்டவர் மாற்றுகிறார்? சமுத்திரத்தில் பாதைகளை உண்டாக்கினவர், பொங்கி எழுகிற அலைகளுக்கு மத்தியில் ஒரு வழிகளை உண்டாக்கினவர், பாலை நிலத்தில் தண்ணீரை சுரக்க செய்தவர், வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்கினவர், அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற தேர்கள், குதிரைகள், ரதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தி அந்த சமுத்திரத்துக்குள் அமுத்தி திரிகளை அணைப்பது போல அணைக்கிற உன் தேவனாகிய ஆண்டவர் நான் உன்னோடு பேசுகிறேன். முற்காலத்து நிகழ்ச்சிகளை நீ சிந்திக்காத, பழையதை நீ மறந்துரு. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது அந்த அபிஷேகம் வரும் பொழுது புதிய மனிதன், வேறு மனிதனாய் சவுலை மாற்றினார். எல்லாரும் அவரை தேடி வந்தாங்க, அவர் தேடினதெல்லாம் அவருக்கு கிடைத்தது. ரெண்டாவது, புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்குள் வைக்கிறார். மூன்றாவது, நம்ம வாசிக்கும்போது பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நான் அநேக சாட்சிகளெல்லாம் உங்களோடு சொல்லலாம். ஆனால் ஆவியானவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் புதுசாக இந்த ராத்திரி கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தில், இனி வரக்கூடிய காலங்களில் என்னையே நம்பி, என்னை தேடி, பிரதர் அழகாக சொன்னார், சீராக்கின் ஞானம் இந்த 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் மேல்
பற்று உறுதியாயிரு, அவரை பற்றிக்கொள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த பற்றிக்கொள்ளும் பொழுது அவர் புதிய காரியங்களை செய்கிறார். மூன்றாவது பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய பட்டணத்தில் பேசுகிற ஒரு வார்த்தைகள் 8 வாசித்து வாருங்க. ஆமென். ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாட்கள் வருகின்றன, இதோ நாட்கள் வருகிறது, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அந்த புதிய உடன்படிக்கை. மூணாவது பாருங்க, புதிய உடன்படிக்கை, ஒரு நியூ கவனன்ட், ஒரு புதிய உடன்படிக்கை இந்த இரவு ஆண்டவர் நம்மோடு செய்கிறார். என்ன உடன்படிக்கை அது? வாசிக்கலாம். எகிப்து நாட்டிலிருந்து ஆமென். அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. உங்க முன்னோர்களை நான் பாலைவன எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன்ல, பாறையை திறந்து தண்ணியை கொடுத்தேன், பரலோகம் திறந்து மன்னாவை கொடுத்தேன், கால் வீங்கல, சட்டை பழசாகல, செருப்பின் வாறு கிளியில, கறி சாப்பிட்டாங்க. அந்த அந்த நாளில் செய்த உடன்படிக்கை இல்லை, ஒரு புதிய உடன்படிக்கை நான் செய்ய போகிறேன். வாசிப்போம். ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆமென். அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன். இதோ என்னுடைய சட்டத்தை, என்னுடைய வார்த்தைகளை, என் வாக்குத்தத்தங்களை, என் பிரமாணங்களை, என் ஆறுதலான வசனங்களை இருதயத்தில் எழுதுவேன், பதிப்பேன். அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன். நான் உங்களின் கடவுளா இருப்பேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். அவங்க என் ஜனமா இருப்பாங்க. இனிமேல் எவரும் இனிமேல் யாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களும் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயல்களை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூறவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இதுதாம்மா மூணாவது ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறது. உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என்னுடைய வார்த்தைகளை அவங்க இதயத்தில் பதிப்பேன், இதயத்தில் எழுதுவேன். என்னை அறிந்து கொள்ளக்கூடிய வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிப்பது, வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவது. மோசே அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்கள வழி நடத்துனதெல்லாம் அவருடைய பலம் இல்லை, வாக்கு தத்தங்களை சொல்லி, அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் ஜனங்களை நான் பெருக செய்வேன் என்று சொன்னீங்களே, இப்போ நீங்கள் அழிச்சா என்ன செய்யறது? வாக்கு தத்தம். வாக்களிக்கப்பட்ட கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னீங்களே, பாதியிலேயே அழிச்சா என்ன செய்வீங்க? சொல்லி 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 அவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். வாக்களித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. பேதுருவோட முதல் பிரசங்கத்தில் நாங்கள்லாம் என்ன செய்யணும்? மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்புங்க, மீட்படைவீங்க. வாக்கு தத்தங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தொலைவில் இருக்கிற எல்லாருக்காகவும் சொந்தமானாரு. 3000 பேர் மனம் திரும்பி வாக்கு தத்தத்துக்குள்ளே வந்தாங்க. அப்போ இன்னைக்கு ப்ராமிசிங் லேண்டுக்கு நம்ம போக போகிறோம். ப்ராமிஸுக்குள்ளே நம்ம இருக்கணும். வாக்களித்தவர், வாக்கு தத்தங்கள். இது பைபிளில் பிரைஸ்லாம் எங்கேயோ குறிப்பு எழுதுறது இல்லை, எங்கேயோ நோட் பண்ணி வைக்கிறது இல்லை, இருதயத்தில் எழுதுறாரு. என்னுடைய ஜனம் அவங்க என்னை கூப்பிடும்போது, இந்த வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிடும்போது உடனடியாக நான் அவங்களுக்கு செயல்படுவேன். யாரும் அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டாம். அவங்க பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. முதலாவது பாருங்க, சவுலை ஒரு புதிய மனிதனாய் மாற்றினார். சவுலை தேடி எல்லாம் வந்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக ஒரு புதிய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையுள்ள இருதயத்தை வைத்து, நான் உன் தேவன், நீ என் மக்கள் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை வைத்தார். மூன்றாவது ஒரு புதிய உடன்படிக்கை. உன்னுடைய உள்ளத்தில் என் வார்த்தைகளை வைக்கிறேன், உன் இருதயத்தில்
என் வார்த்தைகள் எழுதுகிறேன். யாரும் உனக்கு கற்றுத்தர வேண்டியதில்லை, நானே உனக்கு கற்றுத்தருவேன். நீ என் மக நான் உன் ஆண்டவர். உன்னுடைய பாவங்களை நான் நினைவு கூறவே மாட்டேன். உன்னுடைய பழைய அனுபவங்கள், பழைய கசப்புகளை நான் நினைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவா பயந்து நடுங்கிறாரு. ஐயோ, இந்த ஜனங்களையா நான் வாக்களிக்கப்பட்டு கானானுக்குள்ள கொண்டு போக முடியும்? மோசையாலேயே முடியலையே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் இறங்கி வந்தார். ஜோசுவா, மதிமயங்கவோ திகைக்கவோ கலங்கவோ வேண்டாம். உன் தேவனாகி ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு விலகாது இருக்கட்டும். இரவும் பகலும் உன் கைகளிலிருந்து அவை விலகாது இருக்கட்டும். அதை கொண்டு எல்லாவற்றையும் நீ ஜெயமாய் மாற்றுவாய். தாவீது சொன்னாரு, தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவன், பாவிகள் வழியில் நில்லாதவன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் செல்லாதவன், பழிகாரர் கூட்டத்தில் இராதவன், இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருக்கிறவன் பாக்கியவான். நேர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட நல்ல கனி தரும் மரத்துக்கு ஒப்பாவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அதன் காலத்தில் கனி தருவான். ஹல்லேலூயா. இதுதாம்மா ஒரு புதிய உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நியூ. அவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் புதுசு புதுசாக கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. இந்த ஆகஸ்ட் மாதம் அவரை பற்றி கொள்ளும்போது பிரதர் சொன்னார், அவரை பற்றிக்கொள், எதை பற்றியும் நீ கலங்காது, பற்றிக்கொள், போதும், சிக்கனை பிடித்துக்கொள். இதோ எல்லாம் நியூ, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். கம்ப்ளீட் நம்ம லைஃபே மாறும். உன் சரீரம் மாறும், ஆத்துமா ஆவி எல்லாம் சிந்தை எல்லாமே மாறும். பலவீனம் இருக்குதா, நோய் இருக்குதா, துன்பங்கள் இருக்குதா, குறைபாடுகள் இருக்குதா, எவ்ரிதிங் will be changed in the name of Jesus. அவ்வளோ பவர். அதனால தான் சொன்னார், சமுத்திரத்தில் நான் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர், பொங்கி எழுகிற கடலுக்குள்ள பாதைகளை உண்டாக்குறவர், தேர்களையும் ரதங்களையும் எல்லாம் குதிரை வீரர்களையும் ஒன்றாய் திரட்டி வந்து அந்த கடலில் மூழ்கடிக்கிறவர். உனக்கு விரோதமாய் தயாரிக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். உனக்கோ நான் பாதையை ஆயத்தப்படுத்திட்டு உன்னுடைய எதிரிகளை கொண்டு வந்து நான் தள்ளி உன்னை வெளியில் கொண்டு வருவேன். அப்படிப்பட்டவர் நான் உன்னோடு பேசுகிறேன் இந்த ராத்திரி. முற்காலத்து நிகழ்ச்சிகளை சிந்திக்காத முகம் மகனே, பழையதை நினைக்காத, கசப்புகள் எல்லாம் மறந்துரு, எல்லாத்தையும் விட்டுரு, இயேசுவினிடத்தில் வா. உன்னை புதிய மனிதனாய், வேறு மனிதனாய், அவரோடு பேசுகிற, அவரோடு உறவாடுகிற, அவரோடு நடக்கிற, உன்னை தேடி எல்லாம் கிடைக்கும்படியான ஒரு புதிய மனிதன். அந்த புதிய மனிதனுக்குள்ள ஒரு புதிய இருதயம், கல்லான இருதயத்தை எடுத்து புதிய இருதயம், அது மன்னிக்கும்,
ஏற்றுக்கொள்ளும், இரக்கத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இருதயத்தில் நிறைஞ்சிருக்கும், மனதுருகும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம். மூணாவது, ஒரு புதிய உடன்படிக்கை. என் சட்டத்தை உனக்குள் வைப்பேன், உன்னுடைய இருதயத்தில் என் வாக்குத்தத்தங்களை எழுதுவேன். ஒருவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள உனக்கு சொல்ல மாட்டாங்க, நீ அறிந்து கொள்ளுவாய். உன்னை பாவங்களை நினைவு கூற மாட்டேன், உன் பலவீனங்களை நினைவு கூற மாட்டேன். புதிய உடன்படிக்கை. பிரைஸ் எல்லாம் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, எதெல்லாம் புதுசாக நமக்கு செய்து கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் புதுசாக சொல்லிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நான்காவது பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, திருப்பாடல் 92வது அதிகாரத்தில் 10-15 முடிய இறை வார்த்தைகள். நான்காவது ஒரு புதியது ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு. பிரைஸ் எல்லாம். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். காட்டு எருமைக்கு நிகரான வலிமையை நீர் எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். பிரைஸ் எல்லாம். கை தட்டுவோம், ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட எண்ணெய்? புது எண்ணெயை புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் பார்க்கும்படி செய்தீர். எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். எனக்கு எதிராக பொல்லாப்பு என் காதால நான் கேட்கும்படி செய்தீர். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழி தொங்குவர். நேர்மையாளர் பேரீச்சை பல போல செழி தொங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். லெபனோனின் கேதுரு மரங்களை போல தலைத்து வருவாங்க. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர், ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோயில் முற்றங்களில் செழி தொங்குவர். கடவுளின் கோவிலின் முற்றங்களில் செழி தொங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். என்றைக்குமே செழுமையும் பசுமையுமா இருப்பாங்க. ஆண்டவர் நேர்மையுள்ளவர். ஆண்டவர் நேர்மை உள்ளவர். அவரே என் பாறை. அவரே என் பாறை. அவரிடம் அநீதி எதுவும் இல்லை. அவரிடத்தில் அநீதி எதுவும் இல்லை. அப்போ நாலாவது பாருங்க, நமக்கு நிறைய எண்ணெய் பூசி நமக்கு அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஞானஸ்தானத்தில் நமக்கு அபிஷேகம், ஹோலி கம்யூனியன்ல அபிஷேகம், கன்ஃபர்மேஷன் உறுதி பூசல் அபிஷேகம், ஒவ்வொரு திருப்பலியிலையும் அபிஷேகம், ஒவ்வொரு சபை கூடுதலையும் அபிஷேகம், ஒவ்வொரு இரவு ஜெபம், தியானம், பகல் கூட்டம், குடும்ப ஜெபம், அபிஷேகம். ஆனால் இந்த இரவு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புதிய எண்ணெய், ஒரு புதிய எண்ணெயினால் உன்னை நான் நிரப்ப போகிறேன், புதிய எண்ணெய் உன் மேலே பூச போகிறேன். காட்டு எருமைக்கு ஒத்த பலம் உனக்குள்ளா வரும். நீ நாட்டப்படுவ, உன் எதிரிகளின் வீழ்ச்சியை நீ பார்ப்ப, உன் எதிரிகளுக்கு நேரிடுறத உன் காதுகளில் கேட்ப. அது மாத்திரமல்ல, முதிர் வயதிலும் வயதான காலத்திலும் நீ கனி கொடுப்ப, நீ பலன் தருவ, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுவ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயோ, எனக்கு முதிர் வயது வரப்போகுதே, எனக்கு ஆலயத்துக்கு போக முடியாதா, ஜெபிக்க முடியாதா, இரவு கூட்டங்களுக்கு போக முடியாதா, திரு யாத்திரைகள் செய்ய முடியாதா, ஐயோ என் குடும்பத்தை நடத்த முடிய, கலங்காதிருங்க. அதனால தான் சொல்கிறாரு, நீ பழையதெல்லாம் நினச்சிட்டு, மருத்துவர் சொன்னதெல்லாம் நீ நினச்சிட்டு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் நினச்சிட்டு அதை கலங்கிட்டு இருக்காது, அதெல்லாம் மறந்துரு. நான் உனக்கு புதிய காரியங்களை செய்கிறேன். புதுசாக எல்லாம் உனக்கு புதுசு தான். இது 4வது ஆசீர்வாதம், புது எண்ணெய், புது காட்டெருமைக்கு ஒத்த பலம்.
ஆலயத்தில் நாட்டப்படுகிற, ஆலயத்தை விட்டு விலகாமல் எந்த வயதிலும் ஆலயத்துக்குள்ளே வரும்படியான ஒரு பாக்கியம், முதிர் வயதிலேயோ கனி கொடுத்து செழிப்பாய் பசுமையாய் புஷ்டியாய் இருக்கிற ஒரு பாக்கியம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இரவு மருத்துவமனையில் படுத்திருக்கிறவங்க, ஐசி வார்டுகளில் படுத்திருக்கிறவங்க, வீடுகளில் படுத்திருக்கிறவங்க, முதுமையினால் முதியோர் இல்லங்களில் இருக்கிறவங்க, ஐயோ என் முதுமை, ஆண்டவர் புதிய காரியங்களில் புதிய எண்ணெயை பூசும்போது நாட்டப்படுவாங்க, ஆண்டவருக்காக நிற்பாங்க, தெய்வ பிரசன்னத்துக்கு வருவாங்க, தெய்வ ஆலயங்களுக்கு வருவாங்க, ஆண்டவரோடு உறவாடுவாங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 முதலாவது புதிய மனிதனா, வேறு மனிதனா சவுலை மாற்றினார், புதிய மனிதன். ரெண்டாவது புதிய இருதயத்தை கொடுக்கிறாரு. மூணாவது புதிய உடன்படிக்கை. நாலாவது புதிய எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அஞ்சாவது பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 40வது அதிகாரத்தில் 27 to 31 முடிய இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ நான் புதியன செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, ஆமென். என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொன்னது ஏன்? நீங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, என்னுடைய வழியெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது, நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியாது, என் ஜெபத்தை அவர் கேட்கலன்னு சொல்லி வழக்காடுறாரு. எப்படி சொல்லலாம் யாக்கோபே, எப்படி சொல்லலாம் இஸ்ராயேலே? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? நீ கேட்கலையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர், விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவர் களைப்படைகிறதில்லை, அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. ஆமென். அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், சோர்வுற்றவங்களுக்கெல்லாம் வலிமையை கொடுக்கிறாரு, வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார், வலிமை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறாரு. இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், இளைஞர்கள் சோர்ந்து போவாங்க, வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர், வாலிபர்கள் நிலை தடுமாறுவாங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், புதிய ஆற்றல் பெறுவாங்க. கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வர், கழுகுகளை போல இறக்கை விரித்து உயரே செல்வாங்க. அவர்கள் ஓடுவாங்க, களைப்படைய மாட்டாங்க, நடந்து செல்வர், சோர்வடைய மாட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய பலம். இந்த ராத்திரி சோர்ந்து போயிருக்கிறாங்க, சத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஐயோ, என் வாலிப வயதில் நான் எப்படி இருந்தேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, வாலிபர்கள் தான் இளைஞர்கள் திடகாத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க சோர்வடைவாங்க, களைப்படைவாங்க. என் மேலே நீ நம்பிக்கையாக இருந்து என்ன நீ பற்றி கொண்டா, இதோ நான் ஒரு புதிய ஆற்றலை, புதிய பலத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அஞ்சாவது ஆசீர்வாதம், புதிய பலன். அவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும், ஆற்றல் இல்லாதவனுக்கு ஆற்றலையும் கொடுக்கிறவர். கழுகுங்க எல்லாம் பறவைங்களும் நினைக்குமா சோர்ந்து போயிடுச்சுன்னு இல்லை, அது இறக்கைகளை மறுபடியும் மேலே உயர பறக்கும். அப்படியான ஒரு பலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Praise the Lord. Praise the Lord. மாதா அப்போஸ்தலர்லாம் கூட்டி அந்த மாடி அறையில் இருந்தாங்க. பலவீனமாக இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் பயந்துருந்தாங்க, சோர்ந்து போயிருந்தாங்க. நம்ம எருசலேமை விட்டே வெளியில் வர முடியறதில்ல, இந்த ஒரு அறையை விட்டே எங்களால் வெளியில் வர முடியல, நாங்கள் எங்கே உலகம் முழுவதும் போய் நற்செய்தி அறிவிக்கிறது, சோர்ந்து போயிருந்தாங்க. ஆவியானவர் இறங்கினா, பலமான ஆவியானவர் அவரை நம்பி அமர்ந்திருந்தாங்க. பெந்தகோஸ்தே நாளில் ஒரு அபிஷேகம். இன்னைக்கு இரவு ஆண்டவர் ஒவ்வொரு புதிய காரியங்களிலும் ஒரு புதிய அபிஷேகம், புதிய அக்கினியை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளை அவர் தேற்றுகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீ எனக்கு பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. Praise the Lord. பவுல் சொல்லுவார், பவுலை அநேக நேரம் எல்லாரும் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போவாங்க, கால் வேதனை, பலவீனம், ஜெபம் பண்ணுவார், ஒரு ஆன்சரும் கிடைக்காது, கிருபை போதும்னுவார். அந்த பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. Hallelujah. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க புதிய பலம் பெற்றுக்கொள்வாங்க, கழுகுகளை போல உயர பறப்பாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் the Lord. பிரைஸ் the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன பேசுகிறாரோ, நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். பிரைஸ் the Lord. Praise the Lord. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தில், யோவான், ஆமென். நீங்கள் ஒருவேளை இந்த ராத்திரி என்னடா இந்த இரவு நேரத்தில் இவ்வளோ ஒரு சோர்வாக இருக்குது, தூக்கம் வருது, பிரதர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. Hallelujah. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 23 25 முடிய வசனங்களை நீங்கள் வாசி. பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். நல்ல கவனிங்க, பாஸ்கா விழா நாட்களில் அநேக அற்புதங்கள் இயேசு செய்கிறாரு. பாஸ்கா விழாவுக்கு வரவங்க எல்லாம் இயேசுவை தேடி வராங்க, எல்லாரும் இயேசுவை தேடுறாங்க, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. இயேசு அவங்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரையும் பற்றி தெரியும். ஏன்னா அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. மனுஷரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். Praise the Lord. Praise the Lord. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு இயேசுவை தேடி எல்லாரும் வரலாம், ஆனால் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் இயேசு நம்பணும். Praise the Lord. Praise the Lord. 2 பேரலல் இருக்கணும். அவரும் நம்ம நம்புகிற போல அவரும் நம்மளை நம்பும் போது தான் அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். யாருக்கோ பேசுகிறாங்க நீங்கள் இருக்கக்கூடாது. ஏசப்பா என்னோடு பேசிட்டு இருக்கிறாரு, நான் அவரை நம்புகிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்மை நம்புவார். அதனால தான் பேதுரு கிட்ட வரார். கடலூர் கனசரத்து ஊரில் கடலில் பேசிக்கிட்டு இருக்கார். நிற்கக்கூட இடம் இல்லாமல் படகுல உட்கார வச்சு அவரை கடலுக்குள்ளே தள்ளுறாங்க. அங்கேருந்து பேசுகிறாரு, அவருக்கே நிற்க இடம் இல்லை. அப்படியே ஜனங்க அவர் இடத்துல வந்தாங்க. அந்த நேரத்தில் பேதுரு, அந்த அந்திரேயா, இவங்க மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் யாருக்கோ வந்து பேசிட்டு போகிறாரு. ஆனால் இயேசு முடிஞ்சது தேடி வந்தார். தேடி வந்து நல்லா தெரியும் இவங்க நம்புவாங்க என்ன, ஏன்னா ராத்திரி முழுவதும் பாடுபடுறாங்க, ஒரு மீன் கூட இல்லை. இப்போ நான் என்னுடைய வார்த்தைகளை சொல்லும்போது நம்புனாங்கன்னா மீன்கள் நிறைய வரும் அப்படின்னு வந்து பேசுகிறார். ஆழத்தில் தள்ளி வலையை போடுங்கன்ட்டார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? குருவே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். Praise the Lord. Praise the Lord. பாருங்க, மீனவர்களுக்கு கடலை பற்றி நல்லா தெரியும், வலையை பற்றி நல்லா தெரியும், மீன்களை பற்றி நல்லா தெரியும், நேரங்களை பற்றி நல்லா தெரியும், கடல் மாற்றங்களை பற்றி நிறைய தெரியும், மீன் வகைகளை பற்றியெல்லாம் நிறைய தெரியும். அதனால தான் அவங்க வந்து எருசலேமில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தலைமை சங்கம்லாம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, கல்வி அறிவே இல்லை, இவ்வளோ ஞானமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி மீனவர்களுக்கு சாட்சி கொடுத்தாங்க. அவங்க
பிரைஸ் எல்லாம் Praise the Lord. அவ்வளவு அபிஷேகம், அவ்வளவு வல்லமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அப்போ வந்து சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி போடுங்கன்னு. அப்போது நம்பினார், இயேசு அவங்கள நம்பினார், அவங்க இயேசுவை நம்பினாங்க. ஏராளமான மீன்கள் போயிருங்க அப்படின்னாங்க, உங்களை மனிதர்களை பிடிப்பவாக்குவேன். அவ்வளவு நம்பிக்கை. பிரைஸ் எல்லாம் Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சக்கையு மரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். கூட்டம் அதிகமாயிருச்சு, இவ குள்ளமாக இருக்கிறான், யாரும் மதிக்கிறதில்ல இவரை. ஆனால் எப்படியாவது இயேசுவை பார்க்கணுன்னு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். இயேசு அந்த வழியை வந்து பார்த்து, ஏன்னா அவன் நம்புகிறான் இயேசுவை, இயேசுவும் அவரை நம்புகிறார். சகைவே இறங்கி வா, நான் அவன் வீட்டில் தங்கணும். பார்த்தீங்களா, இதுதான்மா ஹல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதமும் அந்த நம்பிக்கையில் தான். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள அந்த அம்மா இயேசுவின் ஆடையை தொடுறாங்க. என்னை யாரோ தொட்டாங்கன்றார், வல்லமை வெளியேறிச்சுன்றார். எல்லாம் சொல்கிறாங்க, நெருக்கி எல்லாரும் உன் மேலே விழுந்துட்டு வராங்களே, எல்லாரும் உங்களை தொடுறாங்களே. இல்லை, யாரோ என்னை தொட்டாங்க, வல்லமை வெளியேறிச்சு. இயேசு நம்புகிறார், என்னை யாரோ தொட்டாங்கன்னு நம்புகிறார். அந்த அம்மா இயேசுவை நம்பி வந்தாங்க. நான் அவருடைய ஆடையாவது தொடுவேன். அப்போ கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு, மகளே உன் விசுவாசம் பெரிதே. அப்போ இந்த இரவு இந்த ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகளை பிரதிநிதிகளாக ஆண்டவரை அழைத்து வந்து உங்களோட என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார்னா, இந்த நம்பிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நம்பிக்கையில் அவரும் நம்மளை நம்பி ஏராளமான அதிசயம் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 புதிய காரியங்களை நம்ம பார்த்தோம். சொல்ல முடியுமா? முதல்ல என்ன புதுசு? Praise the Lord. புதிய மனிதன், வேறு மனிதனை மாற்றினார் சவுல். 2வது புதிய இருதயம், கல்லான இதயத்தை எடுத்து புதிய இருதயம். 3வது புதிய உடன்படிக்கை. 4வது புதிய எண்ணெய், முதுமையில் பலன் தர்றதுக்கு. 5வது புதிய பலம், புதிய ஆற்றல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் சத்தமா ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? எல்லாருமே எழுந்து நின்று கரங்களை உயர்த்துங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒரு துதிப்போம், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நம்புகிறார், இயேசு நம்மை நம்புகிறார், நாம் அவரை நம்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அப்பா, எனக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக, நான் வாழுகிற பகுதிக்காக, என் பங்குக்காக, என் மக்களுக்காக, என் நாட்டுக்காக ஆண்டவரே, அப்பா தகப்பனே, என்னோடு இருக்கிற உறவுகளுக்காக என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ புதிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காய், புதிய நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. பலப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென், 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 ஆமென். அமருவோம் நம்ம. Jesus, we praise you. Jesus, we love you. 6வது நம்ம வாசிக்கும்போது லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 இறை வார்த்தைகளை நம்ம வாசிக்க கேட்போம். 6வது ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். லேவி 26ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்பட செய்தேன். ஆமென். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஆமென். நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்காமல். 13, 14 இறை வார்த்தையை நீங்கள் வாசிங்க. Praise the Lord.
அதான் வாசிக்கிறீங்களா? ஆமாம். 9 படிங்க, 9, 10. ஆமென். 9 வாசிங்க. ஆமென். நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பலுகவும் பெருகவும் செய்து பழுகவும் பெருகவும் செய்து உங்களிடம் இருக்கும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள், புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. போஷிப்பு, ஆகாரம், தானியங்கள் எல்லாம் புதிதாக இருக்கும். பழையதை நீங்கள் சேகரித்து வைத்துக்கிட்டு ஐயோ இது செலவழிஞ்சா என்ன செய்வோம், ஐயோ இது தீர்ந்து போனால் என்ன செய்வோம்? இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய கருணையின் பார்வை உங்கள் மீது படும், அப்பொழுது நான் உங்கள் மத்தியில் இருப்பேன். இதோ புதிய தானியங்களால் நான் உங்களை நிரப்புவேன். புதிய தானியம், புதிய போஜனம், புதிய ஆகாரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். எலியா கிட்ட சொன்னாரு, சாரபாத்தின் விதவைக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன்னு சொன்னார். எலியா ரொம்ப தைரியமாக போகிறாரு சாரபாத்துக்கு. அந்த வீடு பெரிய வீடாக இருக்கும், ரொம்ப தானியங்கள்லாம் நிறையா இருக்கும், நல்ல போஷிப்பு கிடைக்கும்னு போனார். அங்கே போனால் அந்த அம்மா சொல்லி விறகு பொறுக்கிட்டு இருக்குது, ஒரே ஒரு ரொட்டி சொல்கிறதுக்கு. தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. அந்த அம்மா சரி தண்ணி கொண்டு வர போகிறேன்னு எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அது எப்போத்தது எண்ணெயோ மாவோ தெரியாது, எவ்வளோ பழையதோ தெரியாது. ஒரு அப்பந்தான் சுட முடியும். நானும் என் பையனும் சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிடுவோம், ஆகாரம் இல்லாமல் இறந்து போயிடுவோம். எலியா சொன்னார், பரவாயில்ல, இங்கே தான் என்னை அனுப்பியிருக்கிறார், நீ முதல்ல எனக்கு அப்பத்தை கொண்டா. அவ்வளவுதான். அந்த ஊழியக்காரருக்கு ஒரு ரொட்டி கொண்டு வந்தாங்க, ஒரு அப்பம் கொண்டு வந்தாங்க. மாப்பி செய்கிற தொட்டியிலையும் எண்ணெய் பாத்திரத்துலையும் புதிய தானியங்கள், பிரைஸ் தி லார்ட், புதிய எல்லாம் நிரப்பப்பட்டுச்சு. அவங்க மாத்திரம் சாப்பிடலை, அந்த ஊரே அடுத்து மழை வர மட்டும், அடுத்த தேசத்தில் மழை பெய்ய மட்டும் 3.5 ஆண்டுகள் வரையும் அவங்க சாப்பிட்டாங்க. போஷிப்பு. அவர் சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அழிந்து போகிற உணவுக்காக நீங்கள் ஏன் பரிதபிக்கிறீங்க? அழியாத உணவுக்காக நீங்கள் வாங்க. ஒவ்வொரு நாளும் நற்கருணை பிரசன்னத்தில் நம்மோடு வந்து தாங்குற ஒரு புதிய 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 ஆகாரங்கள், புதிய புதிய தானியம், புதிய புதிய கோதுமை. ஹல்லேலூயா. கோதுமை மணி நம்ம. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தும் போது நீ குடிக்கிற தண்ணியும் நீ சாப்பிடுகிற ஆகாரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். நோய் உன்னிடத்திலிருந்து போகும், மலட்டுத்தன்மை உன்னிடத்தில் போகும், ஆயுசு காலம் உனக்கு கிடைக்கும். மகனே மகளே, உனக்கு ஆகாரம் குறைவின்றி போகாது, போஜனம் இருந்துகிட்டே இருக்கும், பஞ்சம் வராது, பஞ்சம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். புதிய தானியங்கள், புதிய ஆகாரங்கள், புதிய போஜனம். இது 6வது ஒரு புதியது. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் இந்த இரவு நமக்கு செய்ய இருக்கிறார். புலம்பல். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 22 25 முடிய அந்த 4 இறைவார்த்தைகளில் ஒரு புதிய காரியம் இருக்கிறது. என்னது அது புதிது? பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவருடைய இரக்கம் தீர்ந்து போல காலைதோறும் அவருடைய இரக்கமும் பேரன்பும் கிருபையும் ஆறுதலும் அரவணைப்பும் தயவும் பிரசன்னமும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. நியூ, புதுசுமா, புதிய கிருபை, புதிய பேரன்பு, புதிய இரக்கம்.
இரக்கம். தொடர்ந்து வாசிப்போம். நீ பெரிதும் நம்பிக்கைக்குரியவர், ஆண்டவரே என் பங்கு என்ன என் மனம் சொல்லுகிறது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்ளுகிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கு, அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிமா போதும். பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த காருண்யம், அந்த கிருபை எல்லாம் காலைதோறும் புதிதாகவே புதிய 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 பிரசன்னம், புதிய புதிய கிருபை, புதிய புதிய தயவு, புதிய புதிய இரக்கம், புதிய புதிய பிரசன்னம் அப்படி பிள்ளைகளுக்கு புதுசாக எல்லாம் செய்துட்டே வர்றாரு. ஹல்லேலூயா. அதனால் நான் அவரிடத்தில் நம்பிக்கை வைப்பேன். நம்பிக்கையும் புதுசா, விசுவாசமும் புதுசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரத்தில் 2, 3, 4 இறைவார்த்தையை வாசிங்க. 7வது ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். பிற இனத்தார் உன் வெற்றியை பார்ப்பாங்க, மன்னர்கள் ராஜாக்கள் உன் மேன்மையை பார்ப்பாங்க. ஆண்டவர் தன் நாவினால் சூட்டும் ஒரு புதிய பெயர் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய கரங்களில் அழகிய மணிமுடையாய் திகழுவாய். உன் கடவுளுடைய கரத்தில் ராஜ மகனுமாய் திகழுவாய். கைவிடப்பட்டவள் என உனக்கு பேர் இருக்காது. பாலடைந்தவன் இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பியூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். ஹல்லேலூயா. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஐயோ நான் கைவிடப்பட்டவர், ஐயோ நான் புறக்கணிக்கப்பட்டவன், என்னை யாரும் நினைக்கிறதில்ல. இன்றைக்கி அநேகர் என் பேர் யார் தான் இப்படி ஒரு பேர் வச்சாங்களோ தெரியல, ஒரே சாபமாக இருக்கிறது, என் பேரே எனக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது என்று இன்றைக்கி எவ்வளோ பேர் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் தான் இந்த ஊரில் இருக்கிறனோ, ஏன் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தனோ, ஏன் தான் இந்த ஒரு படிப்பை படித்தனோ, ஏன் தான் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை, ஏன் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலை, ஏன்டா இப்படி ஒரு பயணம். கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவளா நீ இருந்த, அதை மறந்துரு. அது கசப்பு. முந்தினவைகளை சிந்திக்காதே, பழையதை மறந்துரு. இதோ நான் உனக்கு புதியதை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. இதோ உலகத்தில் உன்னை யார் எப்படி அற்பவேன்னா நினைக்கலாம். நீ எவ்வளோ பலையினோன்னு சொல்லி எல்லாம் உன்னை புறக்கணிக்கலாம். உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உன்னை ஓரம் கட்டலாம். பிசாசு உன்னை அவமதிக்கலாம், உன்னை ஏளனம் செய்யலாம். கைவிடப்பட்டவளும் மனம் நொந்தவளுமா நீ இருக்கலாம். ஆனால் நான் என் கையில் உன்னை மணி முகடமா, ராஜரீகமா, வெளியேற பெற்றவனா வைத்திருக்கிறேன். அதனால தான் உன் பேர் எப்சிபா என்றும், நீ இருக்கிற இடம், நீ எதை கசப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறியோ அது பியூலா என்றும் பெயர் பெறும். ஹாலே, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 8வது ஒரு ஆசீர்வாதம் இது, நேம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே,
நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. சமுத்திரத்தில் வழிகளை உண்டாக்குறவரும், பொங்கி எழுகிற அலைகளுக்கு மத்தியில் பாதைகளை உண்டாக்கினவரும், பாலை நிலத்தில் நீரோடைகளை உருவாக்கினவரும், உனக்கு விரோதமாய் வருகிற தேர்கள், ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்களை ஒன்று திரட்டி கடலுக்குள் ஆழத்தில் அமிழ்த்தி மூழ்கடித்து எரிகிற திரியை அணைப்பது போல அணைக்கிறவருமாகிய உன் தேவன், உன் ஆண்டவர், உன் கடவுள், உன்னை நேசிக்கிறவர் உன்னோடு நான் பேசுகிறேன். முற்காலத்து நிகழ்ச்சியை நீ சிந்திக்காத, பழைய கசப்பான அனுபவங்கள் வேண்டாம். உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த உபத்திரங்கள், உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் பார்க்காத, திரும்பாத சொன்னாரு. திரும்பி பார்க்காத. இதோ நான் புதியதை செய்கிறேன், புதிய காரியங்களை உனக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய மகத்துவத்துக்காக, என்னுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்காக, நான் உங்கள் ஆண்டவர் என்பதற்காக இந்த புதிய புதிய காரியங்களை உனக்கு நான் செய்ய ஆசைப்படுகிறேன். என் மகிமையை நீ பறைசாற்றுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ சொன்னார் லோத்துவோட மனைவி கிட்ட. திரும்பி பார்க்காதேன்னார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை தான் சொல்கிறார், திரும்பி பார்க்காத. முற்காலத்து கசப்புகளை, முற்காலத்து வியாதிகளை, உன்னை உபத்திரப்படுத்தினவங்களை, உன்னை தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கிற வியாதிகளை, நீ எடுத்துக்கொண்டு இருக்கிற எல்லா சிகிச்சைகளை நினச்சி கலங்காதே. நீ மறந்துரு. நான் உன்னுடைய தெய்வம், நான் உனக்கு புதிய காரியங்களை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1-2 இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஏசாயா 52 1-2. விழித்தெழு, விழித்தெழு சீயோனே, எழுந்திரு, விழித்தெழு சீயோனே, உன் ஆற்றலை அணிந்து கொள், உன் ஆற்றலை அணிந்து கொள். திருநகர் எருசலேமே, திருநகர் எருசலேமே, உன் அழகுறு ஆடைகளை அணிந்து கொள், உன் அழகான ஆடைகளை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் செய்யாதவனும், விருத்த சேதனம் செய்யாதவனும், தீட்டுப்பட்டவனும், தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரவே மாட்டான். உன்னிடையே நீ வரவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதோ உன் ஆடைகள், பிரைஸ் தி லார்ட், உன் ஆடைகள் பழமையாக இருக்குது, உன் ஆடைகள் கந்தலாக இருக்கிறது. உன்னை தீட்டுப்படுத்தினவன், உனக்கு விரோதமாய் செயல்பட்ட பொல்லாத பிசாசு நிமித்தம் உன் ஆடைகள் கரைப்படைந்திருக்கிறது, பரிசுத்தத்தை இழந்திருக்கிறது. மகளே சியோன், எருசலேம், எழுந்திரு, உன் அழகான ஆடைகளை உடுத்திக்கொள். புதிய ஆடைகளை ஆண்டவர் உடுத்துகிறார். புதிய, இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு அபிஷேகம் தான்மா. எல்லாமே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு அவங்க அப்பா வயசான காலத்தில் அவன் பிறந்தாருன்னு சொல்லி நல்ல ஒரு அங்கேயே செய்து கொடுக்குறாரு. கனவு வழியாக ஆண்டவர் அவரோடு உறவாடுறாரு. இந்த கனவுகளை அவர் வெளிப்படுத்தும் போது, ஆண்டவருடைய தாளந்துகளை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சகோதரர்கள் அவருக்கு விரோதமானாங்க. அவங்களுடைய எய்மெல்லாம் என்ன தெரியுமா? அந்த ஆடையை கிழிக்கணும். இவனுக்கு மாத்திரம் என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆடை, அவ்வளோ அழகான வர்ணம் நிறைஞ்ச ஆடை, இவனுக்கு மாத்திரம் என்ன அப்படின்னு முதலாவது அந்த ஆடையை கிழிக்கணும். அதே மாதிரி அவங்க ஆடுமைக்கு போயிட்டு திரும்பி வரல, அப்பா அனுப்புகிறாரு, காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடைகளை முதலாவது அவங்க கிழித்தாங்க.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. நிர்வாணமாய் தண்ணி இல்லாத கிணத்துல யோசேப்பை போட்டாங்க. எகிப்தின் வணிகர்கள் வழியா எகிப்து கொண்டு போகப்பட்டார். அங்கே போனால் ஒரு அடிமையின் ஆடைகள் அவர் கொடுத்துனாங்க, வேலைக்காரனின் ஆடைகள். அங்கே அந்த புத்திப்பார் வீட்டில் அந்த அம்மா பாவத்துக்கு அவரை அழைக்கிறாங்க, அவர் மறுக்கிறாரு. அதனால் கைதி குற்றவாளின்னு சொல்லி சிறைச்சாலையின் ஆடைகளை உடுத்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் அந்த ஜெயிலில், ஐயோ எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ அழகான ஆடைகளை செய்து கொடுத்தாரு, எத்தனை ஆடைகள் மாற்றப்பட்டது, இன்றைக்கி சிறைச்சாலை கைதியான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கிறேன்னு வேதனைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர், மகனே மகளே, நீ அழுக்கு உடைகள் அல்ல, தீட்டான உடைகள் அல்ல, பிசாசு உடுத்தின உடைகள் அல்ல, கரைப்படிந்த உடைகள் அல்ல, எழுந்திரு எழுந்திரு சியோனே, உன் அழகான ஆடைகளை உடுத்திக்கொள். இனி தீட்டுப்பட்டவனோ அசுத்தனோ உன் மத்தியில் வரவே மாட்டான். தொடக்க நூல் 41ஆம் அதிகாரத்தில் 41, 42 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதி ஆகமம் 41, 41, 42. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு பார்வோன் அழைக்கிறார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன்னை எகிப்து நாடு முழுவதுக்கும் அதிகாரியாய் உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிய ஆடை, புதிய மோதிரம், புதிய தேரு, புதிய பயணம், புதிய பதவி, புதிய எல்லாமே புது. அந்த ட்ரெஸ்ஸு. யோசேப்பு, நீ கைதியின் உடைகளை உடுத்துகிறவன் அல்ல. யோசேப்பு, அடிமையின் உடைகளை நீ உடுத்துகிறவன் அல்ல. இதோ அழகான உடைகள். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர், புதிய உடைகளை நான் உனக்கு உடுத்துகிறேன், புதிய ஆடைகள். எழுந்திரு எருசலேமே, எழுந்திரு சியோனே, உன் அழகான ஆடைகளை உடுத்திக்கொள். தீட்டுப்பட்டவனோ அசுத்தனோ இனி உன் வழியை வரவே மாட்டான். அந்த ஆடைகளை தொடவே முடியாது. அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கும், அதில் ஒரு அபிஷேகம் இருக்கும், அதில் ஒரு வல்லமை இருக்கும், அதில் ஒரு பிரசன்னம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பி வரான் இளைய மகன். அப்பா என்ன செய்தார்? முதல் தரமான ஆடைகள். பிரைஸ் தி லார்ட். முதல் தரமான ஆடைகள். மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நீ பழைய, ஐயோ நான் ஆண்டவருக்காக எவ்வளோ சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தேன், ஐயோ நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டனே, ஐயோ நான் எவ்வளோ அவருக்காக இந்த தாழ்ந்துகள், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், நான் மாத்திரம் ஏன் இன்றைக்கி இப்படி? கலங்காத, ஆண்டவர் உயர்வில் கொண்டு வந்து நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நாட்டின் உயரமான இடங்களை உன்னை கொண்டு வருவார். விலை உயர்ந்த ஆடைகள் உனக்கு கொடுத்தப்படும். ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. இதுதான் அந்த புதிய செயல்மா, நியூ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இங்கே மாத்திரம் இல்லை, நம்ம இந்த உலகத்திலிருந்து வான்வீடு பயணம் செல்லுமல்ல. பிரைஸ் தி லார்ட். மரணத்துக்கு அப்புறம் அங்கேயும் நமக்கு ஒரு புதிய ஆடை கொடுக்கப்படும். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தலைமை குரு யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். இங்கே நம்மளுடைய கடைசி நேரத்தில் வெள்ளாடைகளை உடுத்தி கொண்டு வருவாங்கன்னா, கோடி ஆடைகள் நமக்கு ஒரு ஆடை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. பரலோகத்தில் ஒரு ஆடை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரம்மா. மகனே மகளே, புதியது, புதிய எல்லாம் நியூ. வாசிமோ சகரியா 3ஆம் அதிகாரத்தில். மைக்கில் வாசிக்கிறீங்களா? 1 சத்தமா. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். பாருங்க, பரலோகத்தில் திடீர்னு ஒரு தரிசனம் சகரியாவுக்கு.
தலைமை குருவான யோசுவாவை காண்பிக்கிறாரு. அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் முன்னால நிற்கிறாரு. அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலது பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். பாருங்க, வலது பக்கத்தில் யார் நிற்கிறது? சாத்தான். நீங்க எதுக்கு குற்றம் சாட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்கான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. ஆண்டவர் சொல்றார், சாத்தானை அதட்டவும் தண்டிக்கவும். அங்கு தேவ தூதர்கள் வழியா ஒரு தேவ பிரசன்னம், பிசாசு ஆனாலும் பிசாத்தான் அங்கே நிற்கிறான். இந்த தலைமை குருவை யோசுவாவுக்கு விரோதமான காரியங்களை சொல்லுவதற்காக. வாசிப்போம். அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி அல்லவா இவர் என்றார். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். பாருங்க, யோசுவாவுக்கு அழுக்கு உடைய பிசாசு உடுத்த சுத்தமாக இருந்தான். பிரைஸ் எல்லாம். அவர் ஒரு நல்ல பரிசுத்தர். அவர் விசுவாசத்தில் இருக்கிறவர். அவருக்கு அபிஷேகம் கொடுக்க ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். தலைமை குருவான யோசுவாவே, உன் கையில் தூக்கு நூல் பிடிக்கும்போது நான் சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தேவாலயங்களை கட்டி எழுப்புறார். அவர் அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ள நடத்துறாரு. அவர் மரணத்துக்கு பிற்பாடு பாருங்க, பிசாசு அழுக்கு ஆடை உடுத்தி அவருக்கு இருந்த பலகீனங்களெல்லாம் சொல்லி காண்பிச்சு அங்கே நிற்கிறான். தூதர் தம்முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பாருங்க, தேவ தூதர்கள் அந்த அழுக்கு ஆடைகளை கழட்டுறாங்க. பிசாசு உடுத்தின ஆடைகளை கழட்டுறாங்க. பிரைஸ் எல்லாம். பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன். நீ உடுத்தி கொள்வதற்கு பட்டு ஆடைகளை அளிப்பேன் என்றார். புதிய ஆடைகள் உடுத்தப்படுதுமா பரலோகத்தில். புதிய ஆடைகள், பட்டு ஆடைகள். அதுக்கப்புறம் அந்த ஆடைகள் உடுத்திருந்துமே யோசுவாவை எங்க கொண்டு போறாங்க பாருங்க. மேலும் தூய்மையான தலைப்பாகை ஒன்றை அவருக்கு அணிவியுங்கள் என்றார். தூய்மையான பரிசுத்தமான ஒரு தலைப்பாகையும் அவருக்கு வைக்கிறாங்க. அவ்வாறு அவர்கள் தூய்மையான தலைப்பாகையை அணிவித்து பட்டாடைகளை உடுத்தினர். ஆண்டவரின் தூதர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே. ஒரு உறுதிமொழியும் கொடுக்குறாங்க. அந்த புதிய ஆடைகளை உடுத்துனதுமே பிசாசு போயிட்டான். அவனுடைய எல்லா இதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். இங்கே நிற்கும் தூதர்கள் இடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மோட்சத்துக்குள்ள, அந்த வான் வீட்டுக்குள்ள, தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல, அவர் ஆராதிக்கிற இடத்துல, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல, இரவும் பகலும் ஆராதனை நடத்துகிற இடத்துல ஜோசுவாவை கொண்டு போய் எப்படி பட்டாடை உடுத்தி. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எழுந்திரு எருசலேமே, வீறு கொண்டு எழுந்திரு சீயோனே, உன் அழகான ஆடைகள் எங்கே? இன்னைக்கு அந்த ஆடைகளை ஆண்டவர் புதிய ஆடைகளை நமக்கு உடுத்துகிறவராக இருக்கிறார். நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு சில வார்த்தைகள். யோவான் சுவிசேஷத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் மாதாவுடைய உடனிருப்பு, அவங்களுடைய அந்த பரிந்து பேசுனுடைய ஒரு வல்லமையினால் அங்கே ஒரு மிகப்பெரிய சாட்சி பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 இறை வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர்கள் மணமகனை கூப்பிட்டு, பந்தி மேற்பார்வையாளர் மணமகளையும் அந்த கணவன் மனைவி அந்த புதுமண தம்பதியை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல பரிமாறுவாங்க. யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான், எல்லாரும் விருப்பம் போல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். தரம் குறைந்தத, எல்லா குவாலிட்டியும் முடிஞ்சு போனதை அதை தண்ணி ஊத்துறாங்களா என்னது அதை கொடுப்பாங்க. நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பழைய மொழிபெயர்ப்புல எல்லாம் புது ரசத்தை இவ்வளோ நேரம் எங்க வச்சிருந்த? மாதாவுடைய உடனிருப்பு, மாதாவுடைய பரிந்துரை. மகனே மகளே, உனக்கு இந்த பூமியில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும்
மாதாவுடைய பரிந்துரை பாருங்கள். இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் நம்மோடு கூட அவங்க தங்குறோம். எலிசபெத் வீட்டில் 3 மாதம் தங்கினாங்க. சகரியாவின் நாவின் கட்டு அவிழ்ந்தது. எலிசபெத்துக்கு அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை பரிசுத்த ஆவியினால் நிரம்பினது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினாங்க. மலை நாடு முழுவதும் ஒரு சத்தம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்பின நீ பேருடையால் பாக்கியவதி. என்ன ஆண்டவர் சொன்ன வாக்கு? ஆண்டவரால் எல்லாம் கூடும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் காட். அதுதான் மாதாவுடைய இருதயத்தில் இருந்து அதுதான் எழுதப்பட்ட வார்த்தை. இன்றைக்கும் கோடான கோடி ஜனங்க அவங்களுடைய உடனிருப்புக்காக உலகம் முழுவதும் அவங்கள தேடுறாங்க. இந்த இரவு அலங்கார உபகார மாதாவா இந்த 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல மிகப்பெரிய ராஜரீகம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய உடனிருப்பு நமக்கு இருக்கு. புதிது எல்லாம் புதுசாக இருக்கும். ஆச்சரியப்படும்படியா, மற்றவங்களை ஆச்சரியப்படும்படியா. எவ்வளோ அவமானத்துக்கு போக வேண்டிய திருமணம் எவ்வளோ ஆச்சரியமாய் மாறினது பாருங்கள். உடனிருப்பு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்தில் பாதைகளை உண்டாக்கினவரும், பொங்கி எழுகிற அலைகளுக்கு மத்தியில் வழிகளை உண்டாக்கினவரும், பாலை நிலத்தில் நீரோடைகளை ஓட செய்கிறவரும், உனக்கு விரோதமாய் வருகிற குதிரைகளும் குதிரை வீரர்களும் ஏதோ தேர்களையும் கொண்டு வந்து ஒன்றா சமுத்திரத்தில் ஆழத்தில் தள்ளி எரிகிற திரியை அணைப்பது போல அணைத்த உன் ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார். முந்தைய நாட்களில் நடந்ததை சிந்திக்காத, கடந்த காலத்தை நினைச்சு நீ கலங்காத. இதோ நான் புதிய செயல் ஒன்றை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ எனக்குரியவள், என்னை மகிமைப்படுத்துவாய். உன்னாலே என் நாம மகிமையாகும். மகனே மகளே, எத்தனை விதமான புதுமை. புதிய மனிதனாய் மாற்றினார், புதிய இருதயத்தை மாற்றினார், புதிய உடன்படிக்கையை கொடுத்தார், புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்பினார், புதிய ஆற்றலையும் புதிய பலத்தையும் கொடுத்தார், புதிய கோதுமையை கொடுத்து வந்தார், புதிய பெயரை சூட்டினார், புதிய ஆடைகளை உடுத்தினார், புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தார், புதிய இரக்கம், கிருப, தயவு, முடிவில்லாதது காலைதோறும் புதிதாக கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. புதிய 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 காரியங்களை செய்கிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சாட்சியில் சொல்லுவார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 பவுலுடைய ஒரு மிகப்பெரிய ஏக்கம், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு மிகப்பெரிய முன்னோக்கிய பயணம், ஒரு புதிய வழிநடத்துதல். கடந்ததெல்லாம் விட்டுட்டார் அவர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு பாடத்தை கொடுக்குறார் பாருங்க. எப்படி மாதாவுடைய பரிந்துரையில் காணா ஒரு திருமணத்தில் குறைவுகள் நிறைவாயி புதிதாக எங்கே வச்சிருந்தீங்கன்னு எல்லாம் தேடி மகிமைப்படுத்தினாங்களே. இயேசு செய்த முதல் அற்புதம் பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க. வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 இறை வார்த்தைகள் தலைப்போடு இருக்கும் பாருங்க. வாசிங்க. ஹெட்டிங் இருக்கும் பாருங்க. ஒரு தலைப்பு எழுதியிருப்பாங்க, இலக்கை நோக்கி ஓடுதல். இலக்கை நோக்கி ஓடுதல், இலக்கை நோக்கி இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ராத்திரி இந்த செய்தியினுடைய கன்க்ளூஷனுக்கு வராரு. இலக்கை நோக்கி ஓடணும். ஒரு இலக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இலக்கு, கல்வாரி நமக்கு ஒரு இலக்கு. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய வருகை, பரலோகத்தில் பரிந்து, இதெல்லாம் ஒரு இலக்கு. பவுல் சொல்றாரு, வாசிப்போம். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். அவர் கொடுக்கிற பரிசு அந்த முடிவில்லாத வாழ்வு, அந்த வான்வீடு, நிரந்தரம், எப்பொழுதுமே அவரோடு கூட இருக்கிற, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற இந்த ஒரு பரிசு அவர் கொடுக்க எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். திமோத்திட்ட சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் திமோத்தி, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்கென
ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். எனக்கு மாத்திரமில்லை, அவரை நம்பி இலக்கை நோக்கி ஓடுகிற அத்தனை பேருக்கும் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே சகோதரா சகோதரி, உலகத்தில் வேதனை உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சத்துருவின் தொல்லைகள் உண்டு. ஆனாலும் ஜெயமெடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இவர் தான் இலக்கு. இன்றைக்கு இரவு அவர் நம்மை அழைத்து நம்மோடு பேசுகிறார். மகனே மகளே, உனக்கு நான் எல்லாத்தையும் புதிதாய் செய்கிறேன், நான் புதுசாக உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி 10 விதமான புதிய அபிஷேகங்கள், புதிய அனைச்சி, புதிய வல்லமை, புதிய பிரசன்னம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஷலம தரபின் எல்லாம் எழுந்து நிலுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த 10 புதிய அபிஷேகங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ள கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். போதும். அந்த ஏசாயாவில் 43 அந்த வசனத்தை மாத்திரம் படிச்சிருங்க, 15 to 21. சத்தமாக எல்லாரும் மறுபடியும் அதை ரெனியூ பண்ணிக்கங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 43 15 to 21 அந்த 7 தீர்க்க தரிசனம். ஆமென். நானே உங்கள் தூயவரான ஆண்டவர், ஆமென். இஸ்ரவேலை படைத்தவர், ஆமென். உங்கள் அரசர், ஆமென். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், ஆமென். பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், ஆமென். தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும், ஆமென். அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆமென். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், ஆமென். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். ஆமென். இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தும். Jesus, we praise you, we praise you. Hallelujah, hallelujah. இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த விழிப்பு கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய துவக்க நாளில் ஆண்டவரே, அருள்வாழ்வு தியான இல்லத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த 3 கடல்கள் சங்கமாகிற இந்த இடத்துல இந்திய தேசத்திற்காயும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காயும் ஆண்டவரே, உலகத்திற்காயும் ஜெபிக்கிற ஜெப ஆராதனை ஏறெடுக்கப்படுகிற இந்த தியான இல்லத்தில் நம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே, இதோ நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் பேசின அந்த 10 விதமான புதிய புதிய அபிஷேகங்கள் ஆண்டவரே அப்பா, அப்படியே பிள்ளைகள் மீது இறங்கும்படியா, எங்கள் மீது நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, அந்த 10 விதமான அபிஷேகங்கள், 10 விதமான புதிய புதிய காரியங்களை நாங்கள் இதோ இப்பொழுதே அது தோன்றிவிட்டது என்று சொன்னீங்களே, இப்பொழுதே அதை நிரப்புவதற்காய் நன்றி, எல்லாரையும் நிரப்புவதற்காய் நன்றி, அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க, பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நிரப்புங்க, ராஜா நிரப்புங்க. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வரம், புதிய மனிதன், புதிய இருதயம், புதிய உடன்படிக்கை, புதிய எண்ணெய், புதிய ஆற்றல், புதிய தானியம் ஆண்டவரே, புதிய பெயர், புதிய ஆடை, புதிய நம்பிக்கை இயேசுப்பா, புதிய 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 அபிஷேகங்களால நிரப்புறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லா மக்களையும் ஆண்டவரே எல்லாரையும் ஆட்கொண்டுவதற்காய் நன்றி. தொடர்ந்து தியான இல்லத்தில் புதிய புதிய தியானங்கள் ஆண்டவரே, புதிய புதிய வாலிபர்கள் கூட்டங்கள் ஆண்டவரே, புதிய புதிய உள்ளிருப்பு தியானங்கள் ஆண்டவரே, புதிய புதிய நற்செய்தி கூட்டங்கள் ஆண்டவரே, புதிய புதிய தேவ அழைத்தலுக்கு பிள்ளைகள் ஆண்டவரே, அருள் தந்தையர்களுக்கு அருள் கண்ணியர்களுக்குமாய் வர கிருபை செய்வீராக ராஜா. உலகம் முழுவதும் ஆண்டவரே இதோ ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே, புதிய நாள் இதோ தகப்பனே, அருள் தந்தையர்களுடைய பாதுகாவலர் மரிய வியானி அவருடைய விழாவை கொண்டு எடுக்கிற நேரத்தில் அநேக அருள் தந்தையர்களுக்காக
பிஷப்புகளுக்காக, ஆயர்களுக்காக, கர்தினால்மார்களுக்காக, ஆண்டவரே எங்கள் போப்பாண்டவர்களுக்காக, அருள் கன்னியர்களுக்காக, செமினரியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய 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 ஆண்டவரே கிருபைகளையும், புதிய 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 அபிஷேகங்களையும், புதிய 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 ஆசீர்வாதங்களை கொடுத்து தேற்றுவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய அபிஷேகங்கள் ஆண்டவரே, புதிய வல்லமைகள், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord.